ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கும் கிரக நிலைகளில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சந்திரன் ரிஷபத்தில் தான் இருக்காரு. இன்னைக்கு சந்திர தரிசனம். ஆக்சுவலாக இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா திருத்தியை திதி சாயங்காலத்துக்கு மேலே திருத்தியை திதி ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரம்பா திருத்தியைன்னு சொல்கிறது இந்த நாளில் வடநாட்டில் ரொம்ப விமர்சையாக செய்வாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேஷத்தில் சூரியன் இருக்கும் பொழுது வளர்பிறை 3வது நாள் அக்ஷய திருத்தியை சொல்லுவோம். இந்த வைகாசி மாதம் 3வது நாள் வளர்பிறையில் அமாவாசைக்கு பிறகு ரம்பா திருத்தின்னு சொல்கிறது. சூரியன் உச்சபலத்தோடு அதில் இருந்தார். இதில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். ஸோ இன்றைக்கி நம்ம மஞ்சள் பிடிச்சி அம்பாளை மஞ்சளில் பிடிச்சி வச்சு அம்பாளை வழிபடுறது ரொம்ப விசேஷம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கும் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்குது. ஸோ தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். தன காரகன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாற்றுறது இதில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளலாம். மேஷராசி நேயர்களுக்கு மிகவும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். இன்று முக்கிய நபர்களை சந்திப்பதும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் சந்தோஷத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசியில் சூரியன் புதன் நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன சஞ்சலங்கள் இன்று தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று தூக்கமின்மையை கொடுக்கும். இன்னைக்கு உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் இன்று தீரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வேலை தேடுதல் மற்றும் வேலைக்கான ஒரு சில விஷயங்களில் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். சொத்து விவகாரங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் நேர்க்கைகள், புதிய வேலை மாற்றம், புதிய வேலைக்கு தேடுதல் இது அனைத்திலையும் வெற்றிகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனை தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த வேலைகள் அனைத்திலையும் உறவினர்களினுடைய ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்று சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் உச்சிகால பூஜைக்கு நீங்கள் வில்வம் கொடுத்து அர்ச்சனை செய்வதும் இந்த சந்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யும். இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனை மாறும். 6ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன் இவர்களினுடைய இந்த சஞ்சாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு சில மன பயம் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சந்திரன் வருமானம் வரக்கூடிய வழிகளுக்கு இன்று வழிவகுப்பார். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில பண பிரச்சனைகள் மற்றும் ஒரு சில குடும்ப சண்டைகள் இது அனைத்திற்கும் நல்ல தீர்வு காணக்கூடிய நாளாக அமையும். இன்று வழக்கு விசாரணை இருப்பின் அதில் உங்களுக்கு சாதகமான ஒன்று நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் நன்மையை தரும். 6ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருப்பதனால் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகள் சற்று இழுபறியாக இருக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால்
வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது உங்களுக்கு நன்மையை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்திலையும் மற்றும் 5ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருப்பது குடும்பத்தில் நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். இன்று வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதில் குழப்பங்கள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் மாறும். மீனராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் கேதுவின் சஞ்சாரம் தன லாபத்தை உயர்த்தும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமான மேஷ ராசியில் தனித்தோ அல்லது கிரக சேர்க்கையாக அமைந்தால் தொழில் எப்படி இருக்கும்? அதாவது கடக லக்னம், லக்னகாரகன் சந்திரன் மேஷ ராசியில அமைந்திருக்கிறார். இப்போ சந்திரனோட சேர்ந்த சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் உச்சபலத்தோட இருப்பாரு. அது நீங்க சித்திரை அமாவாசையில் பிறந்தீங்கன்னா அப்படி வரும். கடக லக்னம் சித்திரை அமாவாசை அன்னைக்கு பிறக்கறச்சு சூரியன் சந்திரனோட சேர்ந்துருக்கும். அந்த சந்திரனும் சரி சூரியனும் சரி எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சூரியன் பரணி நட்சத்திரத்தில் இருந்து சந்திரனும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். அதோடு சேர்ந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் செவ்வாய் உச்சம் பலம் பெறார்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இவங்க மற்றவங்களுக்கு கமாண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஒன்று. அரசியலாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும். அரசியலும் இல்லை, அரசாங்கமும் இல்லை. ஒரு ஐடி கம்பெனியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் நிர்வாகம் பண்ணுவார்ல, அவர் தனியாகவே தொழில் தொடங்கலாம். பிஸ்னஸ் பண்ணுற ஜாதகம் அதெல்லாம். ஒரு நல்ல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பும் இருக்கும். சில பேர்லாம் பேசவே வேண்டாம், பார்த்தாலே பயம் வரும், ஒரு மரியாதை வரும். அது எப்போவுமே எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம சிஎம்மாக இருந்தாங்கல்ல ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மா வந்தாலே எல்லாரும் அதை பார்த்து ரசிக்கிறவர்களும் இருக்காங்க, பார்த்து பயப்படுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தோற்றம், உருவ அமைப்பு அவங்களுக்கு. ஸோ இந்த கடக லக்னக்காரர்களுக்கு லக்னக்காரகன் சந்திரன் 10ஆம் இடத்துல செவ்வாயுடனோ இல்லை 10ஆம் இடத்துல சூரியன் ராகு, அதே மாதிரி சூரியன் ராகு செவ்வாய் இருந்தால் கூட ஜென்ரலி ராகு கூட இருந்தால் நம்ம நல்லது இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் ராகு அதில் இருந்தால் அவங்களுக்கு பெரிய பதவி இருக்கும், பெரிய தலைவலியாக இருக்கும் அந்த பதவியை. ஐயோ ஏண்டாப்பா இதில் நம்ம உக்காந்தங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பதவியும் கொடுத்து பிரச்சனையும் கொடுப்பார் ராகு. சூரியனும் செவ்வாயும் பதவியை கொடுப்பாங்க, சந்திரனும் கொடுப்பார். கூடவே ராகு இருந்து தொல்லையும் கொடுப்பார். சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் நீச்சம் அங்கே. ஸோ அதாவது பதவியை கொடுத்து அதில் கெட்ட பேரை கொடுப்பார். அவங்க ஜெயிலுக்கு போகிறது, அவங்க 5ஆம் இடம் கர்மஸ்தானம் நன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது லக்னத்திலேருந்து 5ஆம் இடம் செவ்வாய், அவரும் 10ஆம் இடத்துல இருக்கார். சனியும் கூட சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாத்துக்குமே உழைக்கணும், நன்மை செய்யணும். ஆனால் கெட்ட பேர் வரும், அவமானங்கள் வரும். தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு ஆளாகி அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போடுறது, அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல சூரியன் ராகு சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம். ஸோ ஜென்ரலி ஒரு லக்னக்காரகன் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பதவிகள் தந்தாலும் அதில் நிறைய பிரச்சனைகளையும் தருவார். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.